24 முஸ்லிம் அமைப்புகள், தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம் அரசியல் கட்சிகள் மற்றும் சமுதாய இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக, அந்த அமைப்புகளின் சார்பாக 10 பிரதிநிதிகள், அந்த அமைப்பால் அமைக்கப்பட்ட 10 பிரதிநிதிகள் தற்போது துப்பாக்கி படக்குழுவை சந்தித்திருக்கின்றார்கள். முதலாவதாக இருப்பது SDPI கட்சி, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்துல் ஹமீத் அவர்கள். இரண்டாவது இருப்பது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் சமத் சாஹிப் அவர்கள். மூன்றாவதாக அனைத்து முஸ்லிம் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹனீஃபா அவர்கள். அடுத்து இருப்பது SA சந்திரசேகர், உங்களுக்கு தெரியும், சகோதரர் முருகதாஸ் அவர்கள், தயாரிப்பாளர் தானு அவர்கள். தேசிய லீக் அமைப்புடைய கட்சியுடைய தலைவர் பஷீர் அகமது அவர்கள். மறுமலர்ச்சி முஸ்லிம் லீக் கட்சியுடைய தலைவர் சகோதரர் ஆசா உமர் ஃபாரூக் அவர்கள். சுன்னத்துல் ஜமாத் ஐக்கிய பேரவையுடைய தலைவர் சகோதரர் மேலை நாசர் அவர்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அந்த அமைப்புடைய பொதுச் செயலாளர் சகோதரர் ஃபக்ருதீன் அகமது அவர்கள். இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய துணைத் தலைவர் முகமது முனீர் ஆகிய அனைத்து அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் தற்போது வந்திருக்கின்ற தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு எனது முதல் வணக்கம். தீபாவளி அன்று திரைக்கு வந்து துப்பாக்கி படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு பொழுதுபோக்கு படமாக நாங்கள் இயக்கி படத்தை ரிலீஸ் பண்ணோம். அப்போ வந்து இப்போ தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பை சேர்ந்த 23 கூட்டமைப்பு உறுப்பினர்கள் வந்து அவங்க முக்கியமான தலைவர்கள் வந்து என்னை சந்திச்சாங்க. அவங்க சந்திச்சப்ப இந்த படத்தில் இருக்கிற சில காட்சிகள் எங்கள் மனதை புண்படுத்துவதாக அவர்கள் அதற்கு விளக்கங்கள் சொன்னார்கள். அதை கேட்கிறப்ப எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப வேதனையா இருந்தது. இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு பொழுதுபோக்கு படமாக தான் எடுத்தோம். அவங்க மனசை புண்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் எங்கள் யூனிட்ல இருக்கிற யாருக்குமே அந்த எண்ணம் கிடையாது. ஏன்னா எப்பயுமே இஸ்லாமிய சகோதரர்கள் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள், நமது சகோதரர்கள் அப்படின்றதுல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை உள்ளவன் நான். அதனால அவங்களோட அந்த விளக்கங்கள் கேட்கும்போது உண்மையிலே நாங்கள் வேதனையுற்றோம். இந்த படத்தில் அவங்க குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் அவர்களிடம் அந்த காட்சிகளை இந்த படத்திலிருந்து ரிமூவ் பண்றதற்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் வந்து தெரிந்து நடந்ததில்லை, ஒரு பொழுதுபோக்கு படமாக எடுத்து பண்ண விஷயங்கள் தான் அது. அதனால அவர்களுக்கு அந்த சில காட்சிகளை நாங்கள் படத்திலிருந்து எடுக்கிறது, அது இல்லாமல் எங்களுடைய வருத்தத்தையும் நேரடி மன்னிப்பையும் நாங்கள் பகிரங்கமாக இருக்கிறோம். மொத்தம் எத்தனை காட்சிகள் நீக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க? நீங்க எத்தனை காட்சிகள் நீக்கிறது? இல்ல, அது இப்போ சொல்ல முடியாது. நான் அவங்களோட பேசி அவங்களோட நியாயமான பத்திரிகை சகோதரர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இங்கு இஸ்லாமிய அமைப்புகளின் 23 கூட்டமைப்புகளின் தலைவர்களுக்கும் உங்கள் அனைவரையும் உங்களது படக்குழு சார்பாக முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த படம் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல. அப்படி ஒரு சூழல் அந்த படத்திற்கு அமைந்திருக்கிறது என்று கருதி இஸ்லாமிய சகோதரர்கள் கூட்டமைப்பின் சார்பாக எங்களை அணுகிய போது உண்மையிலேயே எங்களுக்கே ஒரு பெரிய சொல்லணும்னா வருத்தங்கள் இருந்தது. உடனே அந்த எண்ணத்தில் நாங்கள் செய்யவில்லை. எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொன்னோம். இப்படிலாம் வரும்போது நாங்கள் அப்படி ஒரு சென்சாரில் வந்து சொல்லும் போது கூட நாங்கள் ஏன் 50%, 100% எடுத்து கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் முருகதாஸ் வந்து முன்னும் பண்ணாரு. அந்த எண்ணம் தான் அந்த 50% நம்ம வச்சிருக்க முடியும், தவிர்த்துட்டோம். ஆக அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த நிலை நிற்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து வேதனை பண்ணுறோம், வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களோடு ஊனிலும் உடம்பிலும் நாடி நரம்பினில் ஓடும் குருதியில் நீக்கமர நிறைந்திருப்பவர்கள்.
என் வாழ்க்கையில் நான் முஸ்தபா என்ற பெயரை நான் மறக்கவே முடியாது, ஜமால் என்ற பெயரை மறக்கவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் 2001 எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அந்த இரு இஸ்லாமிய சகோதரர்கள் தான் எனக்கு செய்தார்கள். அவருடைய புத்தகத்திலும் என்னை பற்றி எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பெயரிலேயே ஒரு படத்தை எடுத்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வழியெல்லாம் நான் துடைக்கும் மருந்தாக உங்களுக்கு இருப்பேன் என்று நான் சத்தியம் செய்திருக்கிறேன். ஆகவே சகோதரர்களே, இதை உங்கள் குடும்பமாக நினைத்து இதை நல்ல முறையில் சகோதர வாஞ்சியுடன் அரவணைத்து எல்லாருக்கும் இது பயன்படுற மாதிரி ஒரு நல்ல, அதாவது இராணுவத்திற்கு நம்ம ஒரு அருமையான மெசேஜை கொடுத்துருக்கோம். நீங்க கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ம இந்திய தேசத்திற்காக பணியாற்றுவதற்காக அவங்களெல்லாம் வழி அனுப்பும் போது கண்ணீரும் கம்பளையுமாக வழி அனுப்பி வைப்பாங்க. பிறந்த குழந்தையை முத்தமிடும் கணவன், பெற்ற மகனை வழி அனுப்பி கட்டி தழுவி ஆராதித்து அனுப்பும் தாய் தந்தை, இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு படம் இது. இந்திய நாட்டிற்கு இராணுவத்திற்கு சமர்ப்பணம் என்று சொல்லும் போது அரங்கமே கரவொலி எழுப்பும் பொழுது சின்ன சின்ன, அதாவது சொல்ல முடியாத ஒரு 2-3 காட்சிகள் அவர் மனதை புண்படுத்தும் போது எங்களுக்கும் சொல்லோனா வேதனை, எங்களுடைய உள்ளக்கடைக்கு கண்களில் பணிக்கும் ஒரு இதய உணர்வோடு நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் அந்த உண்மை வழியை அவர்களும் உணர்ந்து இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு முறையாக முடிச்சு. ஆகவே சகோதர நண்பர்களே, இதை தாயன்போடு அரவணைத்து நீங்கள் இதை சொல்ல வேண்டும் என்றுதான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். 2 நாள் இந்த சூழலில் அமைந்ததற்காக நாங்கள் இன்றும் போற்றி வணங்கக்கூடிய அந்த சமுதாயத்திடம் நாங்கள் ஆன்மீக மன்னிப்பு கேட்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த படம் தீவிரவாதத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட படமே தவிர இஸ்லாமிய சமூகத்தை, அந்த மக்களை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் அல்ல. முதலில் நாங்கள் அப்படி நினைச்சுதான் அதை எடுத்தோம். ஆனால் எங்களையும் மீறி சில காட்சிகள் அவர்கள் மனதை புண்படுத்தி இருப்பதை அறிந்தபோது நான் மிகவும் வேதனைப்பட்டேன். சில காட்சிகளை அவர்கள் விவரித்து நாங்களே எங்களுக்கே தோன்றாத சில விஷயங்கள் அதில் இருந்ததை நினைத்து இந்த படத்தில் மகன் விஜய் அவர்கள் பங்கு பெற்றதை நினைத்து நான் வருத்தமடைந்தேன். அதாவது விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் மனதில் மட்டுமல்ல, அத்தனை தாய்மார்களின் மனதிலும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டுத்தான் ஒவ்வொரு படத்திலும் அவர் நடிக்கின்றார். அப்படித்தான் கதைகளை நாங்கள் தேர்வு செய்கிறோம். அதை போல எல்லா மதங்கள், எத்தனை மதங்கள் இருக்கிறதோ, எத்தனை ஜாதிகள் இருக்கிறதோ, அத்தனை ஜாதிகளையும் விஜய் அவர்களும் சரி, நானும் சரி மதிக்கிறோம். ஒரு மதத்தை நாம் புண்படுத்தும் போது அது நம்மை நாமே புண்படுத்திக் கொள்வதாக நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே தெரியாமல் நடந்துவிட்ட தவறு தெரிந்து செய்த தவறு அல்ல. இருந்தாலும் அந்த படம் இஸ்லாமிய மக்களின் மனதை புண்படுத்துவதாக நாங்கள் அறிந்தபோது அதற்காக வேதனைப்பட்டு இன்னொரு படத்தில் விஜய் அவர்கள் ஒரு இஸ்லாமிய தோழனாக நடித்து
இதற்கு மாற்று பரிகாரம் செய்வார் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். அதுக்கு ஏன் நீங்க அருமையானவர்களே, இதுக்கு முன்னே இருந்த சூழ்நிலை வேறு, இப்போது இருக்கிற சூழ்நிலை வேறு. முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு ஒன்றுபட்டு உங்கள் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு முஸ்லிம்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் முஸ்லிம்கள் நல்லவர்கள், அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இப்ப நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம்.